ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி காலையில் ஆயுத பூஜை நல்லபடியாக கும்பிட்டேன். மிக மிக சிறப்பாக திருப்திகரமாக இருந்தது. மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது. வெளியே செடியில் நம்ம செடியிலேயே பூத்த பூக்களையும் வெளியிருந்து வாங்கின பூவையும் வச்சு திருப்திகரமாக நல்லபடியாக கும்பிட்டோம். நான் இன்றைக்கி என்ன செஞ்சேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடவுளுக்கு நெய்வேத்தியம் பொரி கடலை, பொட்டுக்கடலை அதெல்லாம் யூஸ்வலாக நம்ம வைக்கிறது தான், அது வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கேசரி செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே சக்கரை பொங்கலே செய்கிறோம்ல, அதனால் இந்த தடவை கேசரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி செஞ்சேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு வீடியோ எடிட் பண்ணிவிட்டு ஒரு 12 மணி ஆயிடுச்சு. லேட்டாக போய் படுத்ததுனால எனக்கு சுண்டல் ஊற வைக்கணும்னு மறந்துட்டு போய் படுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதாவது கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல் இருக்குது இல்லைங்களா, கொண்டக்கடலை சுண்டல், அது தான் எப்போவுமே செய்வேன். இந்த வருஷம் அது மறந்துட்டு போய் படுத்துட்டேன். அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு வந்ததுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்தது, அடடா ஊற வைக்காமல் விட்டுட்டோமேன்னு சொல்லிட்டு பச்சை பயிறு போட்டு, அது ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றதுனால அது போட்டு உங்களுக்கு பச்சை பயிறு சுண்டல் தான் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் பழங்கள், தேங்காய் எல்லாம் வச்சு அழகாக நெய்வேத்தியம் பண்ணி சாமி கும்பிட்டாச்சு. நான் என்னென்ன விஷயங்களெல்லாம் வச்சு கும்பிடுவேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பேசும் கிரகங்களுக்கான விஷயங்கள். அதாவது நம்ம சேனலில் நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான விஷயங்களையெல்லாம் கொடுக்கறது இந்த லேப்டாப்ஸ் தான். இந்த லேப்டாப் ஒன்று அப்லோட் பண்ணுறதுக்காக வச்சுட்ருக்கோம். இன்னொரு லேப்டாப் நான் ஜாதகம் பார்க்குறதுக்காக என்னோடய ஆப்லேருந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுக்குறேன் இல்லைங்களா, அவங்க கூட எல்லாம் பேசுறதுக்கு அவங்களோட ஜாதகம் எல்லாமே ஒரு லேப்பில் போட்டு தான் நம்ம பார்ப்போம். அந்த 2 லேப்பும் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடியோஸ் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகிற கிம்பிள், அதுக்கப்புறம் மைக்கு, அந்த விஷயங்கள், அப்புறம் ட்ரைபேடு, வீடியோ எடுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நான் வாங்கின சில்வர் ப்ளே பட்டன், யூடியூப் கொடுத்த சில்வர் ப்ளே பட்டன், ஒரு அங்கீகாரம் இல்லையா, அதுவும் வச்சு நல்லா திருப்திகரமாக சாமி கும்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். நம்ம இன்னொரு சேனல் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நேற்று பார்த்து எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கும் உங்களுக்கு அதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது சொல்கிறேன். நம்ம புது சேனலுக்கு புது கம்ப்யூட்டர் வாங்கியிருக்கோம், அதுக்கும் போட்டாச்சு. அதாவது பேசும் பாவைகள் அப்படின்னு புது சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். யாரெல்லாம் நேற்று வீடியோ பார்க்கலையோ அவங்கெல்லாம் இப்போ இது கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோவில் இருக்கிற ஃபஸ்ட் கமெண்ட்டில் உங்களுக்கு பேசும் பாவைகளோட லிங்க் கொடுக்குறேன். அது போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எந்த பதிவு போட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எனக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். நான் வீட்டில் யூஸ் பண்ணுற எல்லா பொருட்களுக்குமே சந்தனம், குங்குமம் வச்சு, பூ வச்சு, ஏன்னா நமக்கு உபயோகமாக வருஷம் முழுக்க நம்ம நல்லா ஈஸியாக சமைச்சிக்கிறதுக்கு, நமக்கு தேவையானதை அரைச்சிக்கிறதுக்கு, அந்த மாதிரி எல்லா ஹெல்ப்பும் பண்ணுற இந்த இயந்திரங்கள் தான் நமக்கு ஒரு ஈஸியாக நம்ம வேலைகளை செய்ய விடுது இல்லைங்களா. அதனால் அதுக்கு எல்லாமே வச்சு கும்பிட்டேன். இண்டக்ஷனும் அப்படி தான். எல்லாமே எனக்கு ரொம்ப ஈஸியாக டைமர் வச்சுட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் இண்டக்ஷன் நிறைய யூஸ் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அதுக்கும் பூ வச்சு மனசார நல்லா சாமி கும்பிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கிறது இந்த மிஷின் தான் ஃப்ரெண்ட்ஸ். அது நான் வெளியெல்லாம் கொஞ்சம் ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ண கொடுத்து அது எதுவுமே சரியாக அமையல. அதனால் நானே ஸ்டிச் பண்ணிக்கிறதுக்காக எப்போவுமே நானே மிஷின் தைச்சிக்குவேன். அதனால் எனக்கு அது ரொம்ப உபயோகமாக இருக்கனால அவங்களுக்கும் பூ பொட்டெல்லாம் வச்சு கும்பிட்டாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு வெளியே போக வர எல்லாமே யூஸ் ஆகிறது இந்த வண்டிகை தான். அவங்களுக்கும் நம்மளோட நன்றியை நம்ம தெரிவிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கும் பூ போட்டு சந்தன குங்குமம் எல்லாமே வச்சு அவங்களையும் நல்லா கும்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் இங்கே குபேர மூலையில் தான் பீரோ வச்சுருக்கேன். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஜன்னலெல்லாம் இல்லாததுனால நம்ம மிஷினோ இல்லை பெட்டோ எல்லாம் இந்த மூலையில் போட முடியாது. இந்த ரூமோட அமைப்பே இந்த இடத்துல தான் பீரோ வைக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நான் இங்கே குபேர மூலையில் பீரோ வச்சுருக்கேன். பீரோக்கும் சாமி கும்பிட்டாச்சு. ஆனால் இந்த பீரோவில் நான் பணம்லாம் வைக்கிறதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ட்ரெஸ்ஸஸும் கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸு அந்த மாதிரி விஷயங்கள் தான் இதில் இருக்கும். இதில் பணமே வைக்கிறதில்ல. ஏன் வைக்கிறதில்ல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன், என் கூட வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நான் பீரோவில் பணம் வைக்கல. இந்த பாக்ஸில் தான் எப்போவுமே பணம் இருக்கும். இங்கே சாமி ரூமில் இந்த இடத்துல ஏன் இந்த இடத்துல வச்சோன்னெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் இந்த பாக்ஸ் எப்போவுமே இந்த ஷெல்ஃபில் தான் இருக்கும். இந்த பக்கம் 3 ஷெல்ஃப் இருக்க மாதிரி இந்த பக்கமும் 3 ஷெல்ஃப் இருக்குது. இங்கே வச்சு எடுக்க முடியல.
ஆனால் நம்ம வாஸ்துப்படியெல்லாம் சொல்லணும் அப்படின்னா இதுதான் குபேர மூலை. இந்த பக்கம் சாமி ரூமுக்கு இதுதான் குபேர மூலையாக வரும். நான் இந்த பாக்ஸை வைக்கணும்னு நினச்சிருந்தா இங்கே தான் வச்சுருக்கணும். ஆனால் நான் அங்கே வைக்கல, இந்த பக்கம் வச்சிட்டோம். ஏன் வச்சோன்னு எனக்கு தெரியாது, அதுவே அமைஞ்சிருச்சு. எல்லாம் ஒவ்வொன்றா அங்கே வைக்கும்போது இது வந்து அந்த பக்கம் போயிடுச்சு. இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பணம் வைப்போம். ஓகேங்களா? கொஞ்சம் பணம் ஒரு மீறி போனால் ஒரு 1000 ரூபாய், 2 500 ரூபாய், ஒரு 200 ரூபாய், 100 ரூபாய் நோட்டுக, 50 ரூபாய், 10 ரூபாய் காயின்ஸ் எல்லாமே இதில் தான் நாங்கள் எப்போவுமே வச்சுருப்போம். எங்கள் வீட்டில் இதில் தவிர வேறு எங்கேயுமே கேஷ் இருக்காது. ஏன்னா எல்லாம் கேஷும் ஃபோனில், அதாவது அக்கௌண்ட்லேயே இருக்கும். நம்ம தேவைன்னா ஆன்லைன்லேயே பணம் அனுப்பிக்கலாம். நமக்கு வர்றதும் ஆன்லைன்லேயே வந்துக்கும். அதனால் நாங்கள் பணம் வந்து அக்கௌண்ட்டில் தான் இருக்கும். தேவைக்களவா ஏதாவது ஒரு நம்ம அவசியத்துக்கு மட்டும் தேவைக்களவா நான் இதில் வந்து பணம் வச்சுருப்பேன். இந்த பணம் வந்து குபேர மூலையிலலாம் இல்லை. ஓகேங்களா? பீரோ இருக்குது, ஆனால் குபேர மூலையிலலாம் நான் பணம் வைக்கல. அப்படி நம்ம குபேர மூலையில் அங்கே நான் பணம் வைக்கலைனாலும் என்ன நமக்கு தேவையானதோ ஒரு வருமானம் அப்படின்றது வந்துட்டே தான் இருக்குது. நான் மட்டும் இல்லை, என் ஹஸ்பண்டும் அப்படி தான். அவரும் இங்கே தான் இந்த பணத்தை தான் நாங்கள் எடுத்துக்குவோம், செலவு பண்ணிக்குவோம். எல்லாமே ரொம்ப பெரிய அளவில் வேணும்னா அப்படியே பேங்க் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? இந்த குபேர மூலையில் பணம் வச்சுருந்தா மட்டும்தான் நமக்கு பணவரவு வரும் அப்படின்னுலாம் சில பேர் சொல்கிறாங்க இல்லைங்களா? அந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த பதிவை எடுத்தேன். இது தவிர வேறு எங்கேயுமே பணம் இருக்காது. ஆனால் இந்த இடத்துல தான் நான் வச்சுருக்கேன். சாமி ரூமில் நான் இந்த பக்கம் தான் வச்சுருக்கேன். அது ஏன் வச்சாலும் எனக்கு தெரியாது. ஆனால் என்ன நமக்கு அவசியமோ, என்ன தேவையோ, அது போக எக்ஸ்ட்ராவாகவும் கொஞ்சம் நம்ம சேமித்து வச்சுக்கிற அளவாகவும் எனக்கு பணம் வந்துட்டு தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் குபேர மூலையில் பணம் வைக்கவே இல்லை. வேறு எதுவுமே என் பீரோ பார்த்தீங்களா ப்ளைனாக இருக்கும். ஒரு சாமி படமோ எதுவுமே இருக்காது. அதில் பிளைனாக இருக்கும். நான் அதாவது வீட்டில் இருக்கிற எல்லா பொருட்களையும் கும்பிட்டதை உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா? அதே மாதிரி பீரோக்கும் நான் சந்தன குங்குமம் வச்சு கும்பிட்றேன். அவ்வளவுதானோ தவிர நமக்கு வந்து வேறு எந்த வித பணவரவுக்கு வந்து நம்ம ஏதாவது பண்ணாதான் பணவரவு வரும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இது சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே தான் நான் இந்த பதிவு போடுறேன். இன்னொரு விஷயமும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட தலைவாசல் கதவு. இங்கே பாருங்கள், நான் வந்து ஏதாவது ஒரு சந்தனம், மஞ்சள், குங்குமம் ஏதாவது இங்கே வச்சுருக்கேனா வாசலுக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள். எதுவுமே இருக்காது என் தலைவாசல் இதில் நிலவில். நான் அந்த மாதிரி எந்த ஒரு நம்பிக்கையும் வச்சுக்கிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதாவது நமக்கு இதுக்கெல்லாம் நான் இது வச்சு இன்னைக்கு கும்பிட்டுருக்கேன். சந்தனம் குங்குமம் வச்சு இன்னைக்கு நான் கும்பிட்டுருக்கேன். அதாவது அது நமக்கு எவ்வளோ உபயோகப்படுற ஒரு விஷயம். அந்த விஷயத்த நம்ம மதிக்கணும், நம்ம கும்பிடணும். அதுக்காக ஆயுத பூஜை அப்படிங்கிற ஒரு நாளில் நம்ம அதை மதித்து கும்பிடுறோம். அது வந்து நான் இன்னைக்கு பண்ணியிருக்கேன். ஆனால் எப்போவுமே இந்த மஞ்சள் குங்குமம் தடவுறது அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே நான் செய்யறது கிடையாது. இது வந்து நான் அது உங்களுக்கு சொன்னாதான் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறக்காக தான் இந்த விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். அதே போல் மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த நெல்மணி தோரணம் கட்டுறது, இல்லை ஏதாவது ஒரு டிஷ்டி பொம்மை வைக்கிறது, அந்த மாதிரியெல்லாம் எந்த விஷயங்களுமே என்கிட்ட கிடையாது, எப்போவுமே கிடையாது. நீங்கள் எப்போ வீடியோ எடுத்தாலும் ஏதாவது ஒரு நாள் இந்த மாதிரியெல்லாம் காட்ட வேண்டி வந்துச்சுன்னா நீங்கள் நல்லா செக் பண்ணி பார்த்துக்கலாம். என்றைக்குமே எந்த ஒரு எக்ஸ்ட்ரா விஷயம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. அதாவது இந்த மாதிரி நல்ல நாளில் மாந்தலை கட்டி பூ வைக்கிறதோட நான் வேற எதுவுமே பண்ணுறதே கிடையாது. அதே மாதிரி நிலவாசலுக்கு இந்த சந்திரன் தடவணும், குங்குமம் தடவணும், அந்த விஷயங்களும் நான் செய்யறதே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் செஞ்சால் பணம் வரும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. அதே போல் அதிர்ஷ்டம் வரும், வரம் கிடைக்கும். கடவுள் நம்ம இதெல்லாம் செய்யலினாலும் வரம் கொடுப்பார். அவருக்கு வந்து தேவையானது நம்மளோட நல்ல மனசும் நம்ம நல்ல குணமுமோ தவிர இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சு சாமி கும்பிட்றது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. செவ்வாய் வெள்ளி செய்யணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஹம்பக்கு. நான் செய்யறதில்ல. செய்ய முடியலையே அப்படின்னு கில்ட் ஆகிறவங்களுக்கு தான் நான் இந்த பதிவு சொல்றேனோ தவிர இதெல்லாம் செய்ய வேண்டான்னு நான் சொல்றேன் அப்படி கிடையாது. நீங்கள் செய்யலைன்னா ஒன்றும் ஆகாது அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். அதனால் முடிஞ்சவங்க தாராளமாக செஞ்சுக்கோங்க, அதை பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் முடியாதவங்க அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த மாதிரி ப்ளைனாக இருந்தாலும் வரம் அப்படியே வரும், லக்ஷ்மியும் அப்படியே வருவாங்க, எந்த பிரச்சனையுமே கிடையாது.
உங்கள் மனசை பார்த்து தான் லக்ஷ்மி வருவாங்களோ தவிர இந்த கதவை பார்த்து லக்ஷ்மி வரமாட்டாங்க. இந்த நிலவுக்கு மஞ்சள் இருக்கான்னு பார்த்து வரமாட்டாங்க. நெல் தோரணம் இருக்கான்னு பார்த்து வரமாட்டாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் மனசை சுத்தமாகவும் அழகாகவும் வச்சுக்கோங்க, அதுவே போதும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு விஷயமும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆளை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அதுதான் நான் காட்டுறேன். இவர் தான் ஜீனு. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். ஜீனு நம்ம வீட்டில் ஒரு நபர். 1 மாத குட்டியாக வீட்டுக்கு வந்துச்சு. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் 10 வயசு ஆகுது. அப்படியே எங்கள் உயிர். நாங்கள் என்ன சொன்னாலும் எங்களுக்காக என்ன வேணாலும் செய்யும். இது கூட தான் டீனுவும் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நான் முதல்ல சொல்லியிருக்கேன், டீனு இறந்து போயிடுச்சு கிட்னி ஃபெயிலியரில். இதுக்குமே வந்து யூட்ரஸ் ரிமூவ் பண்ணோம். அதுக்கு 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. குட்டியே போடலை. அது எங்களுக்கு அப்போ தெரியாது அது அப்படி ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படின்னு. பட் ஆனால் கொஞ்சம் யூட்ரஸில் பிரச்சனை வந்து நிறைய கஷ்டப்பட்டுச்சு. அப்போது டாக்டர்கிட்ட காமிச்சப்போ யூட்ரஸ் ரிமூவ் பண்ணிவிடுங்க, இல்லைன்னா அது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொன்னாருன்னு சொல்லி யூட்ரஸ் ரிமூவ் பண்ணிட்டு வந்தோம். அது அப்போ ஒரு 3 மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. நல்லா அதுக்கு எல்லாமே கொடுத்து டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்து மருந்து மாத்திரை ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டு நல்லா பார்த்துக்கிட்டோம். இன்றைக்கி நல்லா இருக்குது. எங்கள் கூட ரொம்ப உயிரே வச்சுருக்கேன் எங்கள் மேலே. எங்களுக்கு எல்லா வகையிலையும் இதுதான் ஒரு என்னோட எல்லா மன கஷ்டங்களுக்கும் இதுதான் எனக்கு மருந்து. என்னோட ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கிற இதுதான் என் ஜீனு, என் பொண்ணு. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.